வீடியோவில் எப்படி ஆலோவேரா யூஸ் பண்ணி வீட்டிலேயே ஃபேஷியல் பண்ணலான்னு பார்க்கலாம். நான் ஒரு ஆலோவேரா லீஃப் எடுத்துட்டு வந்திருக்கேன். அதில் இருக்க ஜெல்லை மட்டும் தனியாக இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த ஆலோவேரா ஜெல் உங்களுக்கு ஒரு கூலிங் சென்சேஷன் கொடுக்கும். இந்த கூலிங் சென்சேஷனால் உங்கள் சன்பர்ன் எல்லாமே ஹீல் ஆகிடும். உங்கள் ஸ்கின் பார்த்தீங்கன்னா க்ளோயிங் அண்ட் ஃப்ரெஷ் லுக் கொடுக்கும். இந்த ஆலோவேரா ஜெல் யூஸ் பண்ணி எப்படி ஃபேஷியல் பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபேஷியலுக்கு ஃபர்ஸ்ட் கிளென்சிங், நெக்ஸ்ட் ஸ்க்ரப்பிங், தேர்டு ஃபேஷியல் மசாஜ் அண்ட் ஃபோர்த் ஃபேஸ் பேக். அந்த ஆலோவேரா ஜெல்ல மிக்ஸி ஜாரில் அரைச்சிருக்கேன். இப்போ ஒரு பவுலில் 1 டீஸ்பூன் ஆலோவேரா ஜெல் ஆட் பண்ணிக்கிறேன். நான் இப்போ ரா மில்க் ஆட் பண்ண போகிறேன். இந்த மில்க் ஸ்கின்னை நல்லா க்ளோ பண்ணும் அண்ட் இதில் விட்டமின் பி இருக்குது. இதை நம்ம ஃபேஸில் ரப் பண்ணும் போது டெட் செல்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணிடும். அண்ட் இந்த மில்கில் ஆன்டி ஏஜென்ட் ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஸோ உங்கள் ஃபேஸை சுருங்க விடாமல் இது பாதுகாக்கும். ½ டீஸ்பூன் ரா மில்க் ஆட் பண்ணிக்கிறேன். இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நம்ம ஸ்கின்ல ஸ்மால் போர்ஸ் இருந்ததுன்னா அது நல்லாவே ஷ்ரிங்க் பண்ண வைக்கும். இது டெய்லி கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதை 10 மினிட்ஸ் உங்கள் ஃபேஸில் மசாஜ் பண்ணுங்கள். அப்புறம் நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரப்பிங்க்கு ரைஸ் ஃப்ளோர் எடுத்திருக்கேன். இது நம்ம ஃபேஸில் இருக்க டெட் செல்லை ரிமூவ் பண்ணும். அப்புறம் நம்ம ஸ்கின்ல இருக்கிற டஸ்ட் எல்லாமே ரிமூவ் பண்ணிடும். அண்ட் ஸ்கின் ஒயிட்னிங்க்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். 1 ஸ்பூன் ஆலோவேரா ஜெல், 1 ஸ்பூன் ரைஸ் ஃப்ளோர். நெக்ஸ்ட் நான் ரோஸ் வாட்டர் ஆட் பண்ண போகிறேன். ரோஸ் வாட்டரில் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் இதில் நிறையவே இருக்கிறதுனால உங்கள் ஃபேஸ் டல்னஸ் எல்லாமே க்யூர் பண்ணிடும். நம்ம ஸ்கின்ல இருக்கிற ஆக்னியை கூட இது நல்லாவே ரெடியூஸ் பண்ணும். ஃபியூ ட்ராப்ஸ் ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மூணையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை 10 மினிட்ஸ் நல்லா மசாஜ் பண்ணுங்க. அப்புறம் வார்ம் வாட்டரில் வாஷ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஃபேஷியல் மசாஜுக்கு நான் கோகோனட் ஆயில் எடுத்திருக்கேன். இந்த கோகோனட் ஆயில் நம்ம ஸ்கின்ல இருக்கிற ஹைட்ரேஷனை இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ ட்ரை ஸ்கின் இருக்கவங்க இதை கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். அண்ட் ஸ்கின் இரிட்டேட்டாக இருக்கிறப்போ கோகோனட் ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். அது ரொம்ப கூலாகவும் ஒரு செட்டிலாகவும் இருக்க வைக்கும். 1 டீஸ்பூன் ஆலோவேரா ஜெல், 1 டீஸ்பூன் கோகோனட் ஆயில். இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் கொலாஜன் ப்ரொடெக்ஷன் இன்டியூஸ் பண்ணுறதுக்கான ப்ராப்பர்ட்டி இருக்குது. கொலாஜன்னா என்னென்னா நம்ம ஸ்கின்ல எலாஸ்டிசிட்டி இருக்கும். அதுதான் நம்ம ஸ்கின்னை சுருங்க விடாமல் ரிங்கிள்ஸ் ஃப்ரீயாக இருக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இது உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு 5 மினிட்ஸ் கழித்து வாஷ் பண்ணிவிடுங்க. நான் ஃபேஸ் பேக்குக்கு டர்மரிக் எடுத்திருக்கேன். இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா நம்ம ஃபேஸில் ஜெர்ம்ஸ் இருந்துச்சுன்னா அது உடனே கில் பண்ணிடும். ஃபேஸில் பிம்பிள் இருந்தாலும் இந்த டர்மரிக் க்யூர் பண்ணிடும். அண்ட் ஃபேஸில் இருக்க ஸ்மால் ஹேர்ஸ் கூட இது ஈஸியாகவே ரிமூவ் பண்ணிடும். 1 டீஸ்பூன் ஆலோவேரா ஜெல், 1 டீஸ்பூன் டர்மரிக். இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு 10 மினிட்ஸ் கழித்து வாஷ் பண்ணிவிடுங்க. இதை யூஸ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க.
இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.